அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அகிலம் தோன்றிய நாளே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுது. அந்த தைப்பூச நாளுக்கு மிகவும் உகந்த வழிபாடாக சொல்லப்படுவதா முருகன் வழிபாடு. முருகன் வழிபாடுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முருகனின் அருள் பெறவே தைப்பூச நாளில் சிறந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்றாங்க முருக பக்தர்கள். மலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி உள்ளிட்ட பல முருகன் கோவில்களுக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக இந்த காலகட்டத்தில் செல்வாங்க. இந்த நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகன் கோயிலில் குவிவாங்க. அப்படி முருகனை தைப்பூச நாளில் எப்படி வழிபடுவது என்பதை பற்றியும் பழனி மலையினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்ம உற்சாகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுளான பக்தர்களால் போற்றி வணக்கப்படும் ஒரு தெய்வம் தான் முருகப்பெருமான். முருகனுக்கு மிகவும் உகந்த நாட்களில் ஒன்று தான் தைப்பூசம் சொல்லலாம். தை மாதம் என்றாலே பொங்கல் பண்டிகை எவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுதோ அதே அளவுக்கே தைப்பூசமும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தை பக்தர்கள் கோலாகலமாக கொண்டாடுவது வழக்கமாக வச்சிருக்காங்க. நடப்பாண்டிற்கான தைப்பூசம் பிப்ரவரி 11 கொண்டாடப்பட இருக்குது. முருக பக்தர்கள் முழு மூச்சில் தயாராகி வராங்க. தைப்பூசமானது ஆண்டுதோறும் 10 நாட்கள் திருவிழாவாக முருக பக்தர்களால் கொண்டாடப்படும் ஒரு விழானே சொல்லலாம். நடப்பாண்டிற்கான தைப்பூச திருவிழா நாளை மறுநாள் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. பிப்ரவரி 5 அனைத்து முருகன் கோயில்களும் தைப்பூச திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற இருக்குது. முருகனின் அறுபடை வீடுகளை தைப்பூச திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருது. புகழ்பெற்ற அறுபடை வீடுகளில் ஒன்றுதான் பழனியில் வரும் பிப்ரவரி 5 நாளை மறுநாள் பெரியநாயகி அம்மன் கோயில இரவு 7:30 மணியளவில் கொடியேற்ற நடக்க இருக்கதாகவும், தைப்பூச திருவிழாவான 6ஆம் நாளான வரும் 10 திருக்கல்யாணம் நடக்க இருக்குது. அன்று இரவிலே வெள்ளி ரதத்துல முருகன் வீதி உலா வர இருக்கிறாரு. தைப்பூசம் கொண்டாடப்படும் 11 முருகன் தங்க தேரில பவனி வர இருக்கிறாரு. பழனி மட்டுமின்றி புகழ்பெற்ற முருக கோவில்களிலும் தைப்பூச நாளில் முருகப்பெருமானின் தேரோட்டம் நடைபெறும். தைப்பூச நாளில் பக்தர்கள் முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்த மலர் காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, இளநீர் காவடி, தீர்த்த காவடி, வெள்ளல் காவடி என பல காவடிகளை எடுத்தும் அங்க பிரதட்சணைகளை செய்தும் அழகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை முருக கடவுளுக்கு செலுத்தி வருவாங்க. பக்தர்கள் லட்சக்கணக்கில் குவியும் பழனி மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோவில முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்குது. பழனியில மட்டும் 2 லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்குது. முருகன் கோவில்களுக்கு தைப்பூசம் முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளும் சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட இருக்குது. தமிழ்நாடு மட்டுமில்லாமல் கேரளா, கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் குவிவார்கள் என எதிர்பார்க்கப்படுது. உள்ள தனிச்சிறப்பு என்னன்னா, பாத யாத்திரையாக செல்வதுதான். வருடந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து தைப்பூச திருவிழாவின் போது பழனிக்கு பாத யாத்திரை செல்வதை வழக்கமாக வச்சிருக்காங்க. சிலர் காவடி சுமந்தும் அழகு குத்தியும் தேர் எழுத்தும் பழனிக்கு பாத யாத்திரையாக வருவது வழக்கம். எதற்காக பழனி முருகன் கோவிலுக்கு மட்டும் தைப்பூச திருவிழாவின் போது பாத யாத்திரை செல்கிறாங்க? அதற்கு என்ன அப்படி சிறப்புன்னு பார்த்தோம்னா, திருவிழாவில் மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்த வேண்டுதல் எதுன்னு சொல்லலாம்னா, காவடி எடுப்பதும் பாத யாத்திரை செல்வதும் தான். இந்த 2 வேண்டுதல்களுமே உருவான தலம் தான் பழனியா. எத்தனையோ முருகன் கோவில்களில் இருந்தாலும் பழனி முருகன் கோவிலுக்கு மட்டும் தனிச்சிறப்பு இருக்குது. இங்கு ஆண்டுதோறுமே தைப்பூச திருவிழாவின் போது கூட்டமாக லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் மற்றும் கேரளாவில் இருந்தும் பாத யாத்திரையை வருவதை வழக்கமாக வச்சிருக்காங்க. சில வெளிநாடுகளில் இருந்தும் தமிழகம் தங்களின் பூர்வீக ஊரிலிருந்து பழனிக்கு பாத யாத்திரை செய்வதை வழக்கமாக கொண்டிருக்காங்க. தைப்பூச பாத யாத்திரையின் பலன்கள் பார்த்தோம்னா, தை மாதம் துவங்கியதுமே சிலர் தைப்பூச விரதத்தை துவங்கி விடுவாங்க. இன்னும் சிலர் கார்த்திகை அல்லது மார்கழி மாதங்களிலேயே மாலை அணிந்து முருகனுக்கு விரதம் இருந்து காலில் செருப்பு அணியாமலும் கரடு முரடான பாதைகளில் நடந்து செல்வதை வழக்கமாக வச்சிருப்பாங்க. பழனி முருகனுக்கு விரதம் இருந்து காவடி ஏந்தி பாத யாத்திரை சென்றால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் முருகன் நிறைவேற்றுவார் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. நோய்கள் தீரவும், திருமண தடை அகலவும், குழந்தை வரம் கிடைக்கவும், வியாபாரம் செழிக்கவும், குடும்ப பிரச்சனை தீர என பல காரணங்களுக்கு பக்தர்கள் இந்த பாத யாத்திரையை மேற்கொள்றாங்க. பாத யாத்திரை தோன்றியது எப்படின்னு பார்த்தோம்னா, பல 100 வருடங்களுக்கு முன்னாவே பழனி கோவிலுக்கு நடந்து வழிபடும் நடைமுறையை பழக்கத்தில் ஏற்படுத்தியவர்கள் நடுக்கோட்டை நகரத்தார்கள் தான்.
ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என குடும்பமாக கடந்து செல்வார்கள். இவர்கள் முருகனை வேண்டி பக்தி பரவசமூட்டும் காவடி சுமந்தபடியே பாடி செல்லும் பாடல்களே காவடி சிந்து என சொல்லப்படுது. இவ்வாறு பாத யாத்திரையை செல்லும் போது முருகனை நம்முடன் விழித்துணையாக வருவார் என்பது பக்தர்களினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இன்றும் இருக்குது. பாத யாத்திரையாக நடந்து வந்து மலையேறி வந்து தன்னை தரிசனம் செய்பவர்களை முருகன் வாழ்க்கையில் உயர்த்து நிலைக்கு ஏற்றி வைப்பார் என்பது நகரத்தார் பலரின் வாழ்க்கையில நடந்ததுன்னு சொல்லலாம். இதனால் பழனி முருகனை அவர்கள் குலதெய்வமாக வழிபடுவதும் உண்டு. பக்தர்களை கவரும் பாத யாத்திரை பார்த்தோம்னா கொங்கு நாடு கேரளா மாநிலத்தவர்களும் என லட்சக்கணக்கானவர்களும் பழனிக்கு பாத யாத்திரை வந்தாலும் இன்று வரை நகரத்தார் பாத யாத்திரை வருவது மட்டுமே சிறப்பானதாகவே கருதப்படுது. நூற்றுக்கணக்கானவர்கள் கூட்டமாக ஒன்றிணைந்தும் பாத யாத்திரை செல்வது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். தைப்பூசத்திற்கு பழனிக்கும் பாத யாத்திரை மேற்கொள்வதற்காகவே ஏராளமானவர்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்தியா வருவாங்க. மார்கழி மாதத்தில் இருந்தே பலரும் பழனிக்கு பாத யாத்திரை செல்ல துவங்கி இருப்பாங்க. பாத யாத்திரையாக பக்தியுடன் வருபவர்களின் வாழ்க்கையில முருகன் பல அதிசயங்களை நிகழ்த்தி உள்ளதாகவும் சொல்லப்படுது. பழனி பாத யாத்திரையுடைய மகிமை பார்த்தோம்னா காலப்போக்கில் தமிழகத்தில் பல பகுதிகளில் இருப்பவர்களுக்கு பழனிக்கு பாத யாத்திரை செல்ல துவங்கி இருக்காங்க. சமீப காலமாகவே திருச்செந்தூர் முருகனை கோவிலுக்கும் அதிகமானவர்கள் பாத யாத்திரை செல்ல துவங்கியிருக்காங்க. எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் பழனி, சபரிமலை, திருச்செந்தூர் ஆகிய கோவில்களுக்கு மட்டுமே பக்தர்கள் பாத யாத்திரை செல்லும் வழக்கத்தை வச்சிருக்காங்க. இடும்பன் முருக பெருமாளிடம் வரம் கேட்டபோது, நான் மலைகளை காவடியாக சுமந்து வந்தது போல் உன்னை தேடி காவடி சுமந்து பாத யாத்திரையாக வரும் பக்தர்களை வேண்டுதல்களை அனைத்தையும் நிறைவேற்றி வைக்க வேணும் என கேட்டாராம். முருகனும் இதை ஏற்று இன்று வரையும் பாத யாத்திரை வருபவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைத்து வருகிறார். தைப்பூச திருநாளில் முருகனை வழிபடுவது சிறப்பான பலன்கள் அளிக்கும். தை மாதம் 29ஆம் தேதி பூச நட்சத்திரமும் பௌர்ணமி சேரும் நாள்தான் விரதம் இருந்து முருகனை தரிசித்து வேலினை வணங்குவது நன்மையை அளிக்குமா. அகிலம் தோன்றிய நாளே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுவதாகவும் சொல்லப்படுது. அதோடு தை மாதம் தெய்வீக மாதமாகவும் கருதப்படுது. தை மாதத்தில் தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடி வருதான். அன்றைய தினமே பூசமாகவும் கொண்டாடப்படுது. இந்த நாளானது முருகனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுது. அதோடு சிவனுக்கும் முருக பகவானுக்கும் கூட இந்த நாள் மிகவும் சிறப்புடையதான். பல சிறப்புகள் மிக்க தைப்பூச நாளில் விரதம் இருந்தால் கேட்ட வரத்தை தந்தருள்வார் முருகன் கடவுள். முழுவதுமே பூச நட்சத்திரம் இருப்பதால் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவாசம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது நல்லதுன்னு சொல்லப்படுது. இதில் காலை மதியம் என இரு வேளையும் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதம் இருந்து மாலையில முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பான பலன்களை அளிக்குமா. முருகனை வழிபடும் சமயத்துல முருக வேலையும் சேர்த்து வழிபடுவது நல்லது. முடிந்தால் காலை மாலை என இரு வேளைகளையும் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பான பலன்களை அளிக்கும். முருக பக்தர்கள் பல தைப்பூச விரதத்தை 48 நாட்கள் இருப்பது வழக்கமாக வச்சிருக்காங்க. மார்கழி மாதத்திலே தொடங்கி தைப்பூசம் வரை விரதம் இருப்பது வழக்கம். அன்னை பராவதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கியது இந்த நாளில்தான் சொல்லப்படுது. அதனால்தான் அன்று வேலையும் வணங்குவது நல்லது என ஆச்சரியர்கள் கூறுவாங்க. ஞானவேல் கொண்டே ஞான பண்டிதன் அசுரவதன் புரிந்தார் என்பது வரலாறாகும். பூச நாளில் முருகனுக்குரிய வேலை வழிபடுவதன் மூலம் பயனாக தீய சக்திகள் நம்மை விட்டு அகலும். இதனால் வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாம குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது மிகுந்த விசேஷமானது இந்த தைப்பூச திருநாள்ல. தைப்பூசம் பார்த்தோம்னா இந்தியாவில் மட்டுமில்லாம இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரிசியஸ் நாடுகளும் விழாவாக கொண்டாடப்படுது. தைப்பூச தினத்தன்று எல்லா முருகன் தலங்களிலுமே முருகப்பெருமானின் வீதி உலா நடைபெறும். பௌர்ணமி தினத்தன்று முழு நிலவு சமயத்துல பூசம் நட்சத்திரம் வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வாக சொல்லப்படுது. இராணியவர்மன் என்னும் மன்னன் சிதம்பரத்துக்கு வந்து நிறைய திருப்பணிகள் செய்தான். அவர்களுடைய குருவான பிரகஸ்பதியினுடைய நட்சத்திரமும் பூசம் சொல்லப்படுது. எனவே தைப்பூச தினத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை அளிக்கும். தைப்பூசத்தன்று பழனிக்கு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் வழிநெடுக்க முருகனை நினைத்து பாடியபடியே வருவதை வழக்கத்தில் வச்சிருக்காங்க. அந்த பாடல்கள் காவடி சிந்து எனவும் அழைக்கப்படுது. கட்டையை தண்ணீரில் ஊற வைத்து குடித்தால் உடல் சோர்வு வலி குறையும் சொல்லப்படுது.
கருங்காலி கட்டையை ஊற வைத்து அந்த நீரை கஷாயமாக கொதிக்க வைத்து குடிக்க குடல் சுத்தமாகுமா. உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் போக்க பல்வேறு வகையில இந்த கருங்காலி பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய பயன்களை பெற விரும்புறீங்களா? நீங்களும் கருங்காலி மாலையை பயன்படுத்தலாம். வாங்க விரும்புபவர்கள் வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை தெரிவிச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.